சாப்டர் 2, அன்பு என்ற கனி, தி ஃப்ரூட் ஆஃப் லவ். நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு, அதாவது இயேசுவை இரட்சகராக பெற்றுக்கொள்ளும் அனுபவம், தேவனுக்குள் உள்ள அன்பு உங்கள் இருதயத்தில் நிரந்தரமாக தங்கும். கர்த்தருக்குள் உள்ள தேவ அன்பு உங்களுக்குள் வாசம் பண்ணும். கிறிஸ்தவ பயணத்தில் தேவ அன்பை வளர்த்து உருவாக்கி மேம்படுத்தும் போது அந்த அன்பின் குணம் உங்களை பாதுகாத்து வழிநடத்தி பலப்படுத்தும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23ஆம் வசனத்தில், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. குறிப்பு 1. அன்பு என்ற பொருள் கிரேக்க மொழியில் பல வித்தியாசமான வார்த்தைகள் உள்ளது. அவைகளில் 4 நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஈராஸ், ஸ்டோரேஜ், பீலியோ மற்றும் அகாப்பே. ஈராஸ் பாலின அன்பு, சரீர சம்பந்தமான அன்பு, திருமண அன்பு, ஒரு ஆண் பெண் இடையில் ஏற்படும் ஈர்ப்பு. இப்படிப்பட்ட அன்பு சாலமோனின் உன்னத பாட்டு புஸ்தகத்தில் உள்ளது. ஸ்டோரேஜ் திடீரென்று ஏற்படும் ஓர் அன்பின் உணர்வு, இனிமையான உணர்வு அல்லது அப்பாவித்தனமான உணர்வு, ஒரு தீப்பொறி. குடும்ப அன்பு, புதிய ஏற்பாட்டில் சபைகளின் மீது பவுல் வைத்திருந்த பற்றுவை ஸ்டோரேஜ் என்ற நிலைமைக்கு ஒப்பிடலாம். பீலியோ நண்பர்கள் இடையே உள்ள அன்பு, பிரியப்படுவது அல்லது பிரியமில்லாமல் இருப்பது என்ற அடிப்படையில் காணப்படும் அன்பு. ஈரோஸ், ஸ்டோரேஜ், பீலியோ என்ற வித்தியாசமான தன்மைகளை கொண்ட அன்பு அன்பை பெற்றுக்கொள்ளுகிற நபரை சார்ந்ததாக உள்ளது. அன்பு செலுத்துகிற நபரை சார்ந்ததாக இல்லை. அன்பை செலுத்துகிற நபர் அன்பை பெற்றுக்கொள்ளுகிற நபரின் செயல்கள், தோற்றம் மற்றும் மனநிலையை சார்ந்துதான் அன்பு செலுத்துகிறார். அகாப்பே தேவனின் அன்பு. இந்த அன்பு அன்பை பெற்றுக்கொள்ளுகிற நபரின் செயல்களையோ தோற்றத்தையோ அல்லது மற்ற தன்மைகளையோ சார்ந்ததா இராமல் அன்பை பொழிகிற தேவனிடமிருந்து தானாக பாய்ந்து வருகிறது. மனிதர்களின் அன்பு மற்றவரின் அழகு மற்றும் நன்மையான காரியங்களை சார்ந்து உள்ளது. அவர்களின் நோக்கம், எதிர்பார்ப்பை பொறுத்து அமைகிற அன்பு. ஏழ்மை மற்றும் வெறுமை உணர்வு நிமித்தம் தன்னை திருப்திப்படுத்தக்கூடிய நிலைமையை எதிர்பார்க்கின்றது. பணம் மற்றும் பொருள் அல்லது நபரின் வசதி வாய்ப்புகள் பொறுத்து சேர்ந்து கொள்வது. தேவனை தேடி செலுத்தப்படுவது, அதாவது தன் தேவைக்காக. அகாப்பே அன்பு நோக்கம் அழகை பார்த்தோ நன்மையை பார்த்தோ அல்ல. அது தனக்குத்தானே ஐஸ்வர்யம் நிறைந்தது. நோக்கத்தின் மதிப்பை சார்ந்தது அல்ல, நோக்கத்திற்கு மதிப்பை உண்டாக்குகிறது. மனிதனை கர்த்தர் தேடுகிறதை காண்பிக்கிறது, மனிதன் தேடுகிறது அல்ல. மேம்பட்ட மொழிபெயர்ப்பு, மொஃபாட் டிரான்ஸ்லேஷன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 23ஆம் வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆவி என்று கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22இல் வரும் பொருள் மனித ஆவியை குறித்து சொல்லப்படுகிறது மாத்திரமல்ல, மறுபிறப்பின் ஆவியை குறித்தும் அது பொருந்தும். ஆம்பிளிஃபைட் பைபிள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. முதிர்ச்சியற்ற அன்போடு முதிர்ச்சியடைந்த அன்பை ஒப்பிடுவது. முதிர்ச்சியற்ற அன்பு என்னவென்றால், தன்னைத்தான் உயர்த்தி கொள்வது, சுயநலமானது, பொறுமையற்றது, மற்றவர்களை அடக்கி ஆட நினைப்பது, மற்றவர்களிடம் கேட்டு பெறுவது, மற்றவர்களை ஒழுங்குபடுத்துவது, மற்றவர்களின் தவறுகளையே நோக்குவது, உடனடியாக காரியங்கள் செய்யப்பட வேண்டும் என நினைப்பது. முதிர்ச்சியடைந்த அன்பு என்னவென்றால், தன்னை தாழ்த்துவது, தன்னை பலியாக ஒப்புக் கொடுப்பது, பொறுமையுள்ளது, சுதந்திரம் கொடுப்பது, நிபந்தனை இல்லாமல் கொடுப்பது, தன்னை தானே ஒழுங்குபடுத்திக் கொள்வது, மன்னித்து தீமையை நன்மையால் வெல்வது, பொறுமையோடு காத்திருப்பது. குறிப்பு 4. மறுபிறப்பு என்ற ஆவியின் கனிதான் அன்பு. கலாத்தியர்
5ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்தில் ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அன்பு என்பது தனியாக இருப்பதால் அது வளர்ந்து விருத்தியாகும். நீங்கள் தேவ அன்பில் நடந்தால் உங்களுக்கு விரோதமாக எந்த குற்றத்தையும் சுமத்த முடியாது. யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அதாவது அனுபவமுள்ள முதிர்ச்சியுள்ள அன்பை வெளிப்படுத்த நீங்கள் முயற்சிக்க வேண்டும். கர்த்தரின் வார்த்தையை குறித்ததான தேவ அன்பை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை அபியாசப்படுத்துங்கள். அது வளரும். அன்பு என்பது ஒரு கனி. அந்த கனி வளர்ச்சி அடையும். ஒரே ராத்திரியில் அது முழு வளர்ச்சி அடைய முடியாது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி நீங்கள் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெற்றபோது தேவ அன்பை உங்கள் இருதயத்தில் பெற்றீர்கள். அன்பிற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியமில்லை, ஏனென்றால் அது ஏற்கனவே உங்கள் உள்ளத்தில் ஊற்றப்பட்டுள்ளது. ஆனால் அந்த அன்பு தொடர்ந்து வளர நீங்கள் கர்த்தரின் வார்த்தைகளால் ஊற்றப்பட்டிருக்க வேண்டும். குறிப்பு 5, அன்பிலே நடவுங்கள் என்பதே புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டுள்ள முக்கிய கட்டளை. யோவான் 13ஆம் அதிகாரம் 34, 35ஆம் வசனத்தில் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். யோவான் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. குறிப்பு 6, புதிய உடன்படிக்கையில் உள்ள அன்பை குறித்ததான புதிய கற்பனை பழைய உடன்படிக்கையின் கட்டளையில் நிறைவேறுதல். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 25, 26, 27ஆம் வசனத்தில் அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் நீக்கி உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். எரேமியா 31ஆம் அதிகாரம் 33, 34ஆம் வசனத்தில் அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ண போகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவர் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 8, 9, 10ஆம் வசனத்தில் அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். குறிப்பு 7, பழைய ஏற்பாட்டில் தேவன் அவரின் கட்டளைகளை கற்பலகையில் எழுதி கொடுத்தார். வசன குறிப்பு யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
புதிய ஏற்பாட்டில் தேவன் தம் கட்டளைகளை உங்கள் இருதயத்தில் எழுதுகிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ரோமர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே இல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவான். ரோமர் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். எப்படியெனில் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறு எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாக அடங்கி இருக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். குறிப்பு 8. ஒவ்வொரு மறுபிறப்பின் அனுபவம் பெற்ற மனிதர்களுக்கு தேவன் தம்மிடம் உள்ள அன்பின் அளவையே கொடுத்துள்ளார். தேவனுடைய அன்பை பெற்றவர்களாய் அந்த அன்பினால் நடத்தப்படும் போது அது தேவ அன்பிற்கு ஒத்திருக்கும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கர்த்தரின் அன்பு நமக்குள் இருக்கும் போது கர்த்தர் நம்மை மன்னித்தது போலவே நாமும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். குறிப்பு 9. அன்பினால் நாம் நடக்கும் போது அது மறுபிறப்பின் அனுபவத்தின் நிச்சயத்தை நமக்கு கொடுக்கும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். தேவன் அன்பாயிருக்கிறார். நீங்கள் தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர்கள். ஆகையால் நீங்கள் அன்பினால் பிறந்திருக்கிறீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் புதிதாய் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் உங்களின் ஆவியின் மனிதன் புதிதாக்கப்பட்டதால் இயற்கையான அன்பு உங்களில் உள்ளது. பரிசுத்த ஆவியின் துணையினால் உங்கள் இருதயம் தேவ அன்பினால் நிறைந்திருக்கும். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நாம் தேவனுடைய சந்ததியாய் இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுத்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. தேவன் வல்லமையும் நம்பிக்கையும் உடையவர். ஆனால் அவரே அன்பு. நாம் அவரில் இருந்து உண்டானவர்கள். உங்கள் புதிய ஆவியில் தேவனுடைய இயற்கையான அன்பு உள்ளது. குறிப்பு 10. உங்கள் நம்பிக்கையை, விசுவாசத்தை தேவ அன்பு பூரணப்படுத்தும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். விசுவாசம் சரியான அளவிலே கிரியை செய்ய தேவ அன்பில் நடப்பது அவசியம். குறிப்பு 11. பொல்லாங்கன் உங்களை தொடாதபடிக்கு தேவ அன்பு பாதுகாக்கும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். தேவ அன்பிலே நீங்கள் நிலைத்திருப்பது உங்களது பொறுப்பு. குறிப்பு 12. தேவ அன்பில் நீங்கள் நடப்பது உங்களுக்கு ரட்சிப்பின் நிச்சயத்தை தரும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். நீங்கள் மறுபிறப்பை பெற்றுள்ளீர்கள் என்று நிச்சயித்துக் கொள்ள அன்பிலே நடக்க வேண்டும். புதிதான பிறப்பிலே பிறப்பின் ஆவி ஊற்றப்பட தேவனுக்குள் காணப்படும் அன்பு உண்டாகிறது. மறுபிறப்பின் அனுபவத்தை பெறாதவர்கள் தேவனுக்குள் அன்பை தங்கள் இருதயத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர்களுக்குள் மனித அன்பு மாத்திரம் இருக்கும். குறிப்பு 13. கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம்.
ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. தேவன் அன்பாய் இருக்கிறார். நீங்கள் அன்பில் நடப்பது அவருக்குள் நடப்பதாய் இருக்கிறது. இதுதான் வெற்றிக்கான வழி. குறிப்பு 14. பூரண அன்பு பயத்தை போக்கும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனையுள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பூரணம் என்பது முதிர்ந்த என்று அர்த்தமாகும். உங்கள் வாழ்க்கையில் தேவ அன்பில் நீங்கள் வளர்ந்து விருத்தி அடைய வேண்டும். அன்பு பூரணப்பட்டு வளரும் போது அது பயத்தை புறம்பே தள்ளும். குறிப்பு 15. அன்பிற்கு முடிவில்லை. அது ஒருபோதும் ஒழியாது. அது நிலையானது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். குறிப்பு 16. அன்பு பாவத்தின் மிகுதியை மூடும். அன்பு பாவத்திற்கு துணை போகாது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்படும் அர்த்தம் மற்றவர்களின் குற்றங்களை மன்னித்து மறந்து விடுவது. குறிப்பு 17. அன்பில் நடப்பது புத்திக்கு எட்டாதது, அதாவது மேலானது. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19ஆம் வசனம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆம்பிளிஃபைட் பைபிள். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. குறிப்பு 18. அன்பு உங்கள் மார்க்கவசத்தின் ஒரு பகுதியாக உள்ளது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொள்ள கடவோம். குறிப்பு 19. அன்பு தடுமாற்றத்திலிருந்து நம்மை பாதுகாக்கின்றது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. ஆம்பிளிஃபைட் பைபிள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. குறிப்பு 20. அன்பு ஒழுக்கத்தின் அடையாளம். யோவான் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஒரு கிறிஸ்தவனின் உண்மையான அடையாளம் அன்பு. பாடுவதோ, வேத பகுதிகளை ஒப்பிட்டு பேசுவதோ, சத்தமாய் பேசுவதோ, இன்னும் மற்ற அநேக காரியங்களோ நீர் ஒரு உண்மையான விசுவாசி என்பதை காண்பிக்காது. அன்பிலே நடப்பது மாத்திரமே கிறிஸ்தவத்திற்கு சான்று. தேவன் அன்பாக இருக்கிறார். அவரின் இயற்கை தன்மையே அன்பு. அந்த இயற்கை தன்மை உங்களுக்குள் உள்ளது என்பதை மற்றவர்களிடம் அன்பாக நாம் நடந்து கொள்ளும் விதத்தில் காண்பிக்க வேண்டும். குறிப்பு 21. ஒரு முழுமையின், அதாவது அடையாள இணைப்பு அன்பு. பாண்ட் ஆஃப் பெர்ஃபெக்ட்னஸ். கொலோசேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தில் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். முழுமையின் இணைப்பு, பாண்ட் ஆஃப் பெர்ஃபெக்ட்னஸ். ஒரு முழுமையை இணைப்பது இணைக்க நிலையில் ஏற்றவையும் கட்டுவது முற்றிலுமான முழுமை. குறிப்பு 22. அன்பு உங்களை நெருக்கி ஏவும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும். 23. அன்பிலே நடக்க முடிவிடுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக
தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். தேவனை பின்பற்றுகிறவர்கள் தேவனைப் போல் அன்பாய் இருப்பார்கள். தேவனுடைய அன்பிலே நடவுங்கள். யூதா 1:21 தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். தேவ அன்பிலே நடப்பதற்கு முடிவெடுப்பது உங்கள் பொறுப்பு. கெனத் டெய்லர்ஸ் லிவிங் லெட்டர்ஸ். கெனத் டெய்லர்ஸ் அவர்களின் உயிருள்ள கடிதங்கள். யூதா புத்தகம் 1:21 தேவ அன்பு உங்களை அடைந்து உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய எல்லைக்குள் நிலைத்திருங்கள். 24 குறிப்பு, தேவ அன்பிலே உங்களை காத்துக் கொள்ளுங்கள். குறிப்பு 25, 1 கொரிந்தியர் 13:4-8 நீங்கள் யார் என்பதை சொல்வதை அறிக்கையிடுங்கள். 1 கொரிந்தியர் 13:4-5 அன்பு சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது. 1 கொரிந்தியர் 13:5, 6, 7 அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போவும், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போவும், அறிவானாலும் ஓய்ந்து போம். குறிப்பு 26, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருந்தால் தேவ அன்பு உங்களில் வளர்ந்து முதிர்ச்சி அடையும். 1 யோவான் 2:5 அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 5:3 நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. யோவான் 15:10 நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். யோவான் 14:21 என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். 1 யோவான் 2:3 அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். பிலிப்புவின் மொழிபெயர்ப்பு, பிலிப்ஸ் டிரான்ஸ்லேஷன், 1 யோவான் 2:3 தேவனுடைய சட்ட திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படியும் போது மாத்திரமே தேவனை நாம் அறிந்திருக்கிறோம் என்பதை நிச்சயித்திருப்போம். குறிப்பு 27, அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். கலாத்தியர் 5:13 சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். குறிப்பு 28, அன்பிலே நடப்பதை உங்கள் குறிக்கோளாக கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 14:1 அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தையும் விரும்புங்கள். குறிப்பு 29, அன்பு தீர்க்க தரிசனங்கள், அந்நிய பாஷைகள், அறிவு ஆகியவற்றை காட்டிலும் பெரியது. 1 கொரிந்தியர் 13:1 நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். 1 கொரிந்தியர் 13:2-3 நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. குறிப்பு 30, ஆவியில் நடப்பது அன்பிலே நடப்பதாகும். கலாத்தியர்
16ஆம் வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். கனி திடீரென்று முழு முதிர்ச்சியை அடைய முடியாது. அது ஒரு சிறிய பூ விட்டு திராட்சை செடியிலிருந்து தனக்கான ஜீவனை பெற்று முதிர்ச்சி அடைகிறது. அன்பை குறித்ததான தேவ வார்த்தையை அறிக்கை பண்ணி அதை செயல்படுத்தும் போது உங்கள் வாழ்வில் அன்பு வளரும். குறிப்பு 31. உங்களை பகைக்கிறவர்கள் மீது அன்பு கூறுங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம், 46, 47. இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். குறிப்பு 32. அன்பின் நிமித்தம் தேவன் உங்களுக்கு மீட்பை கொண்டு வந்தார். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். மன்னிப்பதின் ஆளுமை கூறுகள்: கொடுப்பது, தயவு கூர்ந்து, பொறுத்து கொள்வது, வருந்தாதிருப்பது, கண்டுகொள்ளாமல் இருப்பது, தயவு காண்பிப்பது, விடுதலை கொடுப்பது, கடந்து செல்வது, சலுகைகள் கொடுப்பது, விடுதலை கொடுப்பது, குற்றவாளியை மன்னிப்பது, பதிவேட்டிலிருந்து நீக்குவது, மீண்டும் கொண்டு வராமல் இருப்பது, பொறுமை, மன்னிப்பது, வெளிக்கொண்டு வருவது, தயவு, கவலைப்படாது, நீடிய பொறுமை, மறைப்பது, பழிவாங்காமல் இருப்பது, போக விடுவது, குற்றம் சுமத்தாமல் இருப்பது, குற்றத்திலிருந்து விடுவிக்கப்படுவது, ஸ்லேட்டை முழுமையாய் துடைப்பது, குற்றத்தை முழுமையாக உடைத்தெறிவது. அன்பிலே நடக்காமல் இருப்பது எப்படி காணப்படும்? சண்டை, வாக்குவாதம், போராட்டம், துடைத்தெறிவது, பொய், திருடுவது, குற்றம் சுமத்துவது, வீண் சண்டை, சர்ச்சை, வார்த்தையால் வெட்டுவது, போராட்டம், சண்டை, தர்க்கம், கொலை, பகை, பழிவாங்குவது, வாக்குவாதம், விபச்சாரம், கூர்மையான வார்த்தை, சண்டையின் வார்த்தைகள். முந்தி செல்ல நினைப்பதின் செயல்கள்: விரோதங்கள், முன்மாதிரி, மற்றவர்களின் பணத்திற்காய் ஓடுவது. ஏற்றுக்கொள்ளாமையுடைய செயல்கள்: மாறுபாடு, பிரிவு, உடைத்தல். உடன்படாமையின் செயல்கள்: நெருக்கடி, உறவில் நெருடல், புரியாமை, ஒத்துழையாமை. மன்னியாமையுடைய செயல்கள்: தளர்ந்து விடாமல், தயவு இல்லாமல், கடினம், கடுமை, கொடூரம். குறிப்பு 33. அன்பில் நடப்பது மன்னிப்பில் நடப்பது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். குறிப்பு 34. மன்னிக்கும் தன்மையில் நடப்பது விசுவாசத்திற்கு மிகவும் தேவை. மார்க்கு 11ஆம் அதிகாரம் 24, 25ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகள் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். குறிப்பு 35. எப்பொழுது மன்னிக்க வேண்டும்
காலதாமதம் இல்லாமல் மன்னிக்க வேண்டும். நீங்கள் வருத்தத்தை மனதிலே வைக்கும் போது உள்ளம் கடினமாகி கசப்புணர்வு உங்களை இறுக பிடிக்கும். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21-22 வசனம். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். இயேசு அதற்கு, 7 தரம் மாத்திரமல்ல, 770 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14-15 வசனம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் உங்களை துன்புறுத்தினவர்களை மன்னிக்கும் தன்மையில் நீங்கள் தொடர்ந்து நடக்க வேண்டும். எந்த ஒரு காரணத்தையும் சொல்லி நீங்கள் மன்னிக்காமல் இருக்க முடியாது. குறிப்பு 36. தேவ அன்பு மற்றவர்களுக்கு தயவு கூற வைக்கும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளிக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? மன்னிக்காத ஆவி உங்களுக்கு சேர வேண்டிய சமாதானத்தையும் வெற்றியையும் திருடிவிடும். நீங்களே அதற்கு காரணமாகி விடுவீர்கள். குறிப்பு 37. சிலர் மன்னிப்பதற்கு மிகவும் கஷ்டப்பட சில காரணங்கள்: பொறாமை, சுயநலம், சில நேரங்களில் நீங்கள் தொலைந்தது திரும்ப கிடைக்காதது, மன்னிக்காததுதான் காரணம் என்று புரியாமை, நீங்கள் இழந்ததை குறித்ததான சுய பரிதாபம், மன்னிப்பது சுலபம் அல்ல. குறிப்பு 38. மற்றவர்களை மன்னிப்பதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கை. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி, உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தர் உங்களை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தவறு செய்தவர்களை மன்னியுங்கள். முடிந்தால் ஒப்புரவாகிவிடுங்கள். அவர்களுக்காய் ஜெபித்து தேவ ஆவியை பெற வேண்டுங்கள். கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்கள். குறிப்பு 39. மன்னிப்பதை குறித்ததான கூடுதல் தகவல்கள். எந்த காரியமும் சரியாக கவனிக்கப்படாவிட்டால் மன்னிக்க முடியாத ஆவி வந்துவிடும். காரியங்களை மூடி வைக்க வேண்டாம், தொலைத்து விடுங்கள். தொலைத்து விடாத காரியங்கள் மீண்டும் எழுந்துவிடும். மன்னிக்க முடியாத ஆவி மிகுந்த வேதனையை தரும். மன்னிக்க உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். உணர்வு பூர்வமான கோபம் காயங்களை ஆற்றிவிடுங்கள். அறிக்கை: நான் தேவனால் பிறப்பிக்கப்பட்டவன். அவரின் இயற்கை அன்பு எனக்குள் உள்ளது. அன்பின் கனி வளர்ந்து பெருக நான் தேவ வார்த்தையை உட்கொள்கிறேன். என்னை தேவன் மன்னித்தது போல நானும் மற்றவர்களை மன்னிப்பேன்.